வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு தினம். புதுவை கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டதில் மெகா ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தல். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் வாகன பரப்புரை. சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. சர்வதேச கூட்டுறவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் மீனவர் கூட்டுறவு சங்கம், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான கடன் உதவிகளை வழங்கினார். தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பாக செயல்பட்ட 2 பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான், கூட்டுறவுத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கூட்டுறவுத்துறை செயல்பாடுகள் குறித்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். அதன் பிறகு தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்திற்கு ஆளுநர் மாளிகை வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடியில் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்களான நிலையில் நடைபாதையில் உள்ள டைல்ஸ்கள் உடைந்தும் தூண்களில் விரிசல் ஏற்பட்டு பெயர்ந்து விழுந்து அவல நிலையில் உள்ளதாகவும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் மெகா ஊழல் நடைபெற்றுள்ளது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உருளையன்பேட்டை தொகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரில் புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் ஆனதாலும் போக்குவரத்து அதிகரித்ததாலும் பேருந்து நிலையத்தை முற்றிலுமாக இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மே மாதம் 2ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. முகப்பு தோற்றம் மாற்றம், 42 கடைகள் மற்றும் உணவகம், நவீன கழிவறை, பயணிகளுக்கு ஓய்வறை என நவீனமாக அமைக்கப்பட்டாலும் பேருந்துகள் நிறுத்த போதிய இடமின்றி நெரிசல் ஏற்படுகிறது. அதிக அளவு கடைகள் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கிறார்கள். பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகிறது. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து நெடுந்தூர பயணங்களான கன்னியாகுமரி, நெல்லை, திருச்செந்தூர், கேரள மாநிலம் எர்ணாகுளம், புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பிராந்தியமான மாஹே போன்ற பகுதிகளுக்கு புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்துகள் இங்கிருந்து தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தூர பயணங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளுக்கு போதிய இடவசதி இன்மை, பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அமர்வதற்கு கூட இருக்க வசதிகள் இல்லாத ஒரு அவலநிலை காணப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து 2 மாதங்களில் ஆங்காங்கே தரைகள் பெயர்ந்து காணப்படுகிறது. மேலும் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டு இருக்கும் இருசக்கர வாகன பாதுகாப்பு இடத்திற்கு மேற்கூரை அமைக்கப்படாததால் வெயிலிலும் மழையிலும் இருசக்கர வாகனங்கள் வீணாகும் அவலநிலையில் உள்ளதால் உடனடியாக மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் 29 கோடி ரூபாய் திட்டத்தில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் அவர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியில் முறைகேடு நடந்திருப்பதாகவும், இதேபோல புதுச்சேரியில் 9க்கும் மேற்பட்ட இணைப்பு பாலங்கள் கட்டியதிலும் மெகா ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும், உடனடியாக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என தெரிவித்தார். இந்த போக்குவரத்து துறை என்ன செய்யுது? இந்த போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த பொதுப்பணித்துறை ஊழல் என்ன ஆச்சு? நகராட்சியினுடைய நிர்வாகம் என்ன செஞ்சிருக்குது?
அந்த துறையினுடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு, அமைச்சர் என்ன செய்யறாரு, முதலமைச்சர் என்ன செய்யறாரு, இது கூட்டுக்கொள்ள, ஒட்டுமொத்தமா கூட்டுக்கொள்ள அடிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா இப்ப நான் கூட கேள்விப்பட்டோம், சிபிஐ வந்துக்கிறாங்க புதுச்சேரியிலன்னு சொல்லி. நான் சிபிஐ கேட்டுக்கொள்றேன், இந்த வழக்கை இந்த ஊழலை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னா, ஊழல் செஞ்சவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும், கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா, அவங்கள சிறையில் தள்ளணும்னு சொன்னா, இதுல கொள்ள அடிச்சவங்கள வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா சிபிஐ விசாரணை வைக்கணும். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தி வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழில் பொறித்திட அரசு ஆணை பிறப்பித்தும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அதனை கடைபிடிக்காமல் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைத்திட வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் அங்காடி அருகில் இருந்து புதுச்சேரி முழுவதும் வாகன பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவாணன், செயலாளர் மங்கையர் செல்வன், நெறியாளர் தமிழ்மன்னன் மற்றும் முத்துக்கண்ணு, தீனா, வீரமணி, அப்துல்லா, ஆறு செல்வன், இனாமுல் ஹசன், சுகுமாரன், கபிலன், மோகன், நெடுங்கோ வேலுசாமி, தமிழ் நெஞ்சம் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பரிகார வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆணி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும். ஆஷாட நவராத்திரியை வராகி நவராத்திரி என்று கொண்டாடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி பகத்சிங் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பரிகார வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி கடந்த 26ஆம் தேதி தொடங்கி தினந்தோறும் நடைபெற்று வந்தது. ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவையொட்டி வராகி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள ரமாபுரம், திருமுருகன் கோல்டன் சிட்டி, டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள ரமாபுரம், திருமுருகன் கோல்டன் சிட்டி, டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமலும் பழுது ஏற்படுவதால் மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாகினர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கள ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கவும் எல்டி மின்பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் பிரதம மந்திரி RDSS திட்டத்தின் கீழ் ரூபாய் 19,78,302 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதி திட்டத்தின் கீழ் பெறப்பட்டது. தற்பொழுது அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணி தொடக்க விழா ரமாபுரம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பணியின் மூலம் ரமாபுரம், திருமுருகன் கோல்டன் சிட்டி, டீச்சர்ஸ் காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மூலகுளம் பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவை DIG சத்தியசுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள பெத்தி செமினார் CBSE பள்ளியில் விளையாட்டு விழா அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்றது.
விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி துணை காவல் கண்காணிப்பாளர் சத்தியசுந்தரம், மகளிர் கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் மற்றும் சர்க்குரு உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் அமர்நாத் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இறைவாழ்த்து பாடலுடன் விழா இனிதே தொடங்கியது. தேசிய கொடி ஏற்றி நாட்டுப்பண் பாடப்பட்டது. பள்ளி முதல்வர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். பின்னர் இருபால் மாணவ மாணவிகளின் அணிவகுப்புடன் வெற்றி ஒலி ஏற்றப்பட்டு தடகள போட்டி நடந்தேறியது. மாணவர்களின் உறுதிமொழிக்கு பிறகு விளையாட்டு விழா தொடக்கம் அறிவிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் அவர்கள் விழாவினை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் உற்சாகமாக உரையாடினார். அப்போது அவர் இன்றைய கல்வி சார்ந்த சூழலில் மாணவர்களிடையே திரை அடிமைத்தனம் அதிகரித்து வருவதாகவும், இத்தகைய சூழலில் அவர்களுக்கு விளையாட்டும் உடற்பயிற்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது எனவும், குழு ஒற்றுமையோடு விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் மாணவர்களின் கல்வி சார்ந்த அழுத்தத்தை மிகவும் திறமையாக கையாள முடியும் என்றும் அறிவுறுத்தினார். இதனால் மாணவர்கள் நினைவாற்றல், கவனம், முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆகவே இன்றைய மாணவர்கள் அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் விளையாட்டில் கவனம் செலுத்துவது இன்றியமையாதது என்று வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக மாணவிகளின் ஓட்டப்பந்தயமும் இருபால் மாணவர்களின் தடகள போட்டிகளும் நடத்தப்பெற்று அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. ஆசிரியர்களும் மாணவர்களும் உற்சாகமாக பங்களித்து விழாவிற்கு அழகு சேர்த்தனர். இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா நிறைவேற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை महफिल கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். महफिल இனி மனங்களை வெல்லலாம். महफिल classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை महफिल கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். महफिल இனி மனங்களை வெல்லலாம். महफिल classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி ஒருங்கிணைந்த தொண்டு நிறுவனங்களின் சார்பில் பொதுமக்களுக்கு பயனுள்ள பல்வேறு தொடர்ச்சியான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். புதுச்சேரி NTSO அமைப்பின் தமிழ்நாட்டின் சென்னையில் இயங்கி வரும் காமதேனு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பும் புதுச்சேரியின் ஒருங்கிணைந்த தொண்டு நிறுவனங்களும் இணைந்து ஏழை மக்களுக்கும் தேவையுள்ள தொண்டு நிறுவனங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை நிறைவேற்றி வருகின்றன. அந்த வகையில் 4ஆம் தேதியன்று NTSO நிறுவன தலைவர் ஜே பிரபாகர் வழிகாட்டுதலின்படி காமதேனு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவல் குழு தலைவர் சங்கர் தலைமையில் புதுச்சேரி உயிர்த்துளி ஃபவுண்டேஷன், அபயம் தொண்டு நிறுவனம், தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை, சாரோன் சொசைட்டி போன்ற 21 தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து வருகிற நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் துணையாளர்களுக்கும் இலவச அன்னதானம் வழங்கினர். பின்னர் அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கருவிகள் வழங்கப்பட்டன. அதன் பின்பு பூரணாங்குப்பத்தில் தன சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் கீழ் புனரமைக்கப்பட்டு வரும் முழியங்குளத்தை பார்வையிட்டு நிதி உதவியும் ஆலோசனையும் வழங்கினர்.
முன்னதாக உயிர்த்துளி அமைப்புக்கு அவர்கள் அன்னதானம் வழங்குவதற்கான வாகனத்தை சீர் செய்வதற்கு நிதி உதவியை சங்கர் வழங்கினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிர் ஒருவருக்கு அவர் தாமே வணிகம் செய்வதற்கான நிதி உதவியும் வழங்கினார். பின்னர் அன்னலட்சுமி திருநங்கையர் அமைப்புக்கு அவர்கள் தையல் இயந்திர பயிற்சி பெறுவதற்காக மொட்டை மாடி மேற்கூரை அமைப்பதற்கான நிதி உதவி அளித்து கட்டி முடிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட மேற்கூரை அமைப்பை திறந்து வைத்தார். பின்னர் கோர்க்காட்டில் அமைந்துள்ள சாருன் சொசைட்டி என்று சொல்லப்படும் முதியோர் பாதுகாப்பு மையத்திற்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் சங்கர் வழங்கினார். இந்த விழாவில் புதுச்சேரியில் அனைத்து தொண்டு நிறுவனங்களின் நிறுவனர்களும் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு MTSO தலைவர் பிரபாகர் மற்றும் புதுச்சேரி NTSO தலைவர் லாகூன், உணவகத்தின் உரிமையாளர் பிரபாகர், காமதேனு சேரிட்டபிள் சொசைட்டி நிர்வாகிகள் ராஜாமணி உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை உயிர்த்துளி நிறுவனர் பிரபு அவர்கள் செய்திருந்தார். அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு கருவிகளையும் வழங்கினார். ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முத்துராமன் உட்பட புதுச்சேரியின் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வள்ளலார் கருணை அமைப்புக்கு அவர்கள் நாள்தோறும் கஞ்சி வார்ப்பதற்கு தேவையான மேசையையும் சங்கர் காமதேனு அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் இணைந்து வழங்கினர். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வராகி நவராத்திரியினுடைய மூலமந்திர யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை மங்கள வராகியினுடைய ஆஷாட நவராத்திரி தினம் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன் நிறைவாக நேற்று 4ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமையன்று அதனுடைய நிறைவு நாளை முன்னிட்டு காலை 9 மணிக்கு ஸ்ரீ வராகி நவராத்திரியினுடைய மூலமந்திர யாகம் வெகு சிறப்பாக நடைபெற்று 9 சுமங்கலிகளுக்கு சுவாசினி பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகதி கலசாபிஷேகமும் மாலை வராகி அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சிறப்பு தீப ஆராதனையும் உற்சவர் வராகி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் உபயதாரர் உருவையாறு பழனிவேலு செவ்வந்தி குடும்பத்தினர், சாந்தகுமாரி கேட்டரிங் சர்வீஸ் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி மோகன் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள VP ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி மாநில பாஜக புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் VP ராமலிங்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என்றும் அப்போது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அமைச்சராவார் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் நல்லாட்சி நடத்தி வரும் NTA கூட்டணி பற்றி அவதூறு செய்வதை இணைந்து திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சரியான பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளோம். குறிப்பிட்ட 1-2 தொகுதி வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சியை திமுக கேவலமாக பேசுவதும் திமுகவிடம் அடங்கி காங்கிரஸ் நடப்பதும் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த கூட்டணியை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் போது புதுச்சேரியிலும் அதிமுக அங்கம் பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் மலரும் என்றார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சர்வதேச கூட்டுறவு தினம்.
புதுவை கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டதில் மெகா ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் அமைத்திட வலியுறுத்தல். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் வாகன பரப்புரை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.